ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே! நான் உங்கள் இன்ட்ரோவர்ட் பொண்ணு. இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் புக்ஸ் ரிலேட்டட் தான். நான் இன்ட்ரோவர்ட்டா இருக்கிறதாலயோ என்னவோ, சின்ன வயசுலேருந்தே நான் ஒரு கிளாசெட் ரீடரா தான் வளர்ந்தேன். அதாவது ரொம்ப பிரைவேட் ரீடர். சீக்ரெட் புக் வார்ம்னு சொல்லலாம். என்ன மாரி நெறைய கிளாசெட் ரீடர்ஸ் இருப்பாங்க. எனக்கு படிக்க பிடிக்கும்னு யார்கிட்டயும் சொன்னதே கிடையாது. ரொம்ப வருஷம் கழிச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிக்குலாம் கூட தெரிய வந்திருக்கும்னு நெனைக்கிறேன். புக்ஸ் எனக்கு ரொம்ப பர்சனல். என்ன மாதிரி மக்களுக்கு புக்ஸ், கிண்டில், கூகுள் ப்ளே புக்ஸ் மாதிரியான ரீடர்ஸ்லாம் வந்துட்டு எவ்வளோ பெரிய வரப்பிரசாதம் தெரியுமா? ஹார்ட் காப்பி கையில இருக்காது. ஸோ நம்ம வெயிட்டிங் டைம்ல, ட்ராவல் டைம்லலாம் படிக்கும்பொழுது ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ பை சான்ஸ் யாருக்காவது நம்ம புக்ஸ் படிக்கிறோம் அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்ததுனாக்க, பேசிக்கான டிஸ்கஷன் என்ன மாதிரியான புக்ஸ் படிப்பீங்க? உங்களோட ஃபேவரட் ஆத்தர் இதெல்லாம் தாண்டி பெரும்பாலும் கேட்கிற முதல் கேள்வி, ஏதாவது ஒரு ஃபேமஸான ஒரு புக்கு பேரையோ, இல்ல ஃபேமஸான ஆத்தர் பேரையோ சொல்லி, "இந்த புக் படிச்சிருக்கீங்களா?" கேட்பாங்க. அப்படி இல்லன்னா, ஏதாவது புக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான கேள்விகள் வரலாம். ஆனா, எனக்கு ஒரு வியப்பான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம படிச்ச முதல் கதை இல்லன்னா புத்தகம் எது அப்படிங்கிறத யாருமே கேட்கவே மாட்டாங்க. நான் இந்த கேள்விய என்னுடைய சில புக்வர்ம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கும்பொழுது, மோஸ்ட் ஆஃப் தெம் சொன்னது, இதுவரைக்கும் யாருமே அவங்க கிட்டக்க இந்த கேள்விய கேட்டதில்லங்கிறது தான். ஆனா, இத பத்தி நாங்க டிஸ்கஸ் பண்ணும்பொழுது நெறைய மலரும் நினைவுகள் வந்தது. ஸ்கூல்ல படிச்சதெல்லாம் விடுங்க. நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து, அது எந்த ஃபார்மேட்ல இருந்தாலும் சரி, ஃபார் எக்ஸாம்பிள் காமிக்கோ, மேகசின்ஸ்ல வர கதைகளோ, தொடர்களோ ஏதோ படிச்சிருப்போம் இல்லையா? நமக்கு பெர்ஃபெக்ட்டா ஞாபகம் இருக்கணுங்கிறது அவசியமே இல்ல. ஆனா நம்ம படிச்ச முதல் கதை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம மெமரியில ஒண்ணு இருக்கும் இல்லையா? அந்த மெமரி நமக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஒரு சாஃப்ட் ஸ்பாட் இருக்கும் நம்மளுக்கு. எனக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு நாஸ்டால்ஜியா கொடுக்கிற ஒரு கதை இல்ல தொடர்ன்னு சொல்லணும்னா, கோகுலம்னு ஒரு மேகசின் வரும். அது ஒரு மாத இதழ். அதுல அப்ப வந்து உந்திர் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலி குடும்பத்தோட கதைகள் வரும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நெனச்சா கூட அப்படியே ஒரு ஸ்மைல் வருது. எக்ஸாக்ட் கதைகள் என்னென்னங்கிறதுல ஞாபகம் இல்ல. ஆனா அதுல ஒரு எபிசோட் வரும். பாத்ரூம் ஃப்ளோர்ல சோப் போட்டு பபிள்ஸ்லாம் பண்ணி ஃப்ளோர் ஸ்கேட் பண்ணுவாங்க. அது நானும் வேற ட்ரை பண்ணிருக்கேன். அப்போ சின்ன வயசு ஸோ நோ ப்ராப்ளம். இப்ப யாரும் ட்ரை பண்ணாதீங்க. ஆர் அட்லீஸ்ட் பி காஷியஸ். இப்பலாம் வீட்ல தண்ணி வந்து ஒரு சின்ன ட்ராப் ஃப்ளோர்ல இருந்தாலே பயமா இருக்கு. இந்த உந்திர் ஃபேமிலி ஸ்டோரீஸ் மாரி நெறைய நினைவுகள் இருக்கு. மெயினா வார இதழ்ல வர ஸ்டோரீஸ். அப்பலாம் அந்த கோகுலம், சிறுவர் மலர் இது மாதிரியான இதழ்கள். வளர வளர கல்கி, ஆனந்த விகடன்ல வர கதைகள். இதுக்கு நடுவுல டிங்கிள், பஞ்சதந்திரா ஸ்டோரீஸ், சந்தாமாமா கதைகள், ஈனிட் பிளைட்டன், டின்டின், நான்சி ட்ரூ நெறைய நாஸ்டால்ஜியா. இந்த எபிசோட் முடிக்கும்பொழுது, நான் ஒரு அழகான தமிழ் வார்த்தைய இன்ட்ரோடியூஸ் பண்றேன். இவ்ளோ நேரம் நாஸ்டால்ஜியா, மலரும் நினைவுகள்லாம் சொல்றோம் இல்லையா? இந்த நாஸ்டால்ஜியாக்கு ரொம்ப அழகான ஒரு தமிழ் வார்த்தை இருக்கு. நினைவேக்கம். அழகா இருக்குல்ல? நம்ம மலரும் நினைவுகள்னு சொல்றோம். அப்ப அத நெனச்சு பார்க்கும்பொழுது நம்மளுக்கு ஒரு விதமான ஏக்கம் இருக்குல்ல? அதுதான் நினைவேக்கம். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க நினைவேக்கமான கதைகள், இல்ல புத்தகங்கள பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த எபிசோட்ல மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.